ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நம்ம இந்த வாரம் அவல் வச்சு ஒரு புலாவ் பண்ணலாமா? சூப்பராக இருக்குங்க. ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த டின்னர் ரெசிபியாவோ பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட பண்ணி கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் குழந்தைங்க இந்த காய்கறி சாப்பிடாதவங்களுக்கு சாப்பிட வைக்க இது ஒரு நல்ல வழி. அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சு அதில் ஒரு 3 துண்டு தேங்காய், 3 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, கூடவே 4 பல் பூண்டு, கொஞ்சமாக புதினா உங்களுக்கு வேணால் கூட குறைய வச்சுக்கலாம். கொஞ்சமாக புதினா, அதோட 1 மடங்கு எக்ஸ்ட்ரா மல்லி இலை, கூடவே ஒரு துண்டு பட்டை, 1/2 டீஸ்பூன் சீரகம், 4 கிராம்பு, அதுவும் வச்சுட்டு ஒரு 1-2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி, கூட நான் இதுக்கு தேவையான அளவுக்கு மொத்த டிஷ்ஷுக்கும் தேவையான அளவுக்கு உப்பு 1 டீஸ்பூன் உப்பு தான் போட்டிருக்கேன். கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு கூட குறைய வேணால் போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், இருக்கட்டும். இனி நம்ம காய்கறிகள் 1/2 கப்பு பட்டாணி, ஒரு கேரட்டு குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கூட ஒரு 10 போல் பீன்ஸு, ஒரு பெரிய வெங்காயம் எல்லாம் குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நீங்கள் காய்கறிகள் வேணால் வேறு மாற்றி பண்ணிக்கலாம், பொட்டேட்டோ இல்லை காலிஃப்ளவர் அந்த மாதிரி. இனி ஒரு ஜல்லடை எடுத்து வச்சு அதில் கெட்டியான அவல் தான் எடுக்கணும். பாருங்கள், கெட்டியான அவல் எடுத்து வச்சுருக்கேன். 2 கப்பு அவல் எடுத்துட்டு கொஞ்சம் ஜலிச்சிடுங்க. அப்போ அந்த இதில் இருக்கிற தூசியெல்லாம் வெளியே வந்துடும். இப்போது அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இருக்கட்டும். இப்படியே ஊறிக்கும். இனி நிறையா தண்ணியெல்லாம் ஊற்றணுங்கிற அவசியமே இல்லை. வடக்கல் காயுது. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றியிருக்கேன். ஆயில் நல்லா சூடாகி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். வேறு எந்த இதுவும் கடுகு இதெல்லாம் போடணுங்கிற அவசியமே இல்லை. பாருங்கள், வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இனி இதில் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 தண்டு கருவேப்பிலை, 2 கொத்து கருவேப்பிலை எடுத்து போட்டுட்டு அந்த எண்ணெயில் வதங்கி வரும்போது நல்லா வாசனையாக இருக்குங்க. கருவேப்பிலை, வெங்காயம், ஆயில் சூப்பராக இருக்கும். வெங்காயம் ரெடி ஆகிடுச்சு. கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய்கறிகள் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுக்கலாம். இப்போ வேணால் உங்களுக்கு உருளைக்கிழங்கா, காலிஃப்ளவரா அது எது இருந்தாலும் போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நல்லாயிருக்கும். பாருங்கள், ஓரளவுக்கு வதங்கியாச்சு. இப்போ இது வரைக்கும் நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நல்லா மூடி வச்சுட்டு லோ ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. இப்போது ஓரளவுக்கு க்ரன்ச்சியாக இருக்கணும் காய்கறிகள்லாம், அப்போ தான் சூப்பராக இருக்கும். இருக்கட்டும். ஒரு நிமிஷம் தான், 1 நிமிஷம் இல்லைன்னா 1.5 நிமிஷம் ஆயிருக்கு. பாருங்கள், ஓரளவுக்கு காவாசி கீழே தான் வெந்திருக்கும். திருப்பி போட்டுட்டு திரும்பவும் ஒரு 1.5 நிமிஷம் வேகட்டும், இருக்கட்டும். ரொம்ப வெந்துருச்சுன்னா ஒரு மாதிரி குழைன்னு இருக்கும். பாருங்கள், ஒரு பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இனி இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிக்ஸு சேர்த்துட்டு நல்லா வேக வச்சிடலாம். நல்லா வெந்துடும். அது கூடவே அந்த மசாலாலாம் இதுலேயும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வந்துடும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, நிறைய தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். அந்த மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா கிளறி விட்டுட்டு இது மூடி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ரொம்ப நல்லா வேகணுங்கிறவங்களுக்கு மட்டும் வேணால் மூடி வைக்கலாம். நான் மூடியெல்லாம் வைக்கல, அப்படியே கொதிக்க விட்டுருக்கேன். ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமுக்கு வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா சீக்கிரம் தண்ணியெல்லாம் வற்றி வரும். அந்த நேரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். பாருங்கள், நல்லா கிளறி விட்டாச்சு, ரெடி ஆயிடுச்சு. இனி இந்த மாய்ஸ்சர் இருக்கும்போதே நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அவலும் போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். பாருங்கள், இந்த கரண்டி வச்சு கிளறும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் நான் ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா கிளறி விடுறேன். நீங்கள் வேணால் ஃபோர்க் ஏதாவது வச்சு கிளறி விட்டுறலாம். சீக்கிரம் இல்லைன்னா குழன்னு ஆகிடும். குழன்னு ஆகாமல் லோ ஃப்ளேம்லேயோ மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சுட்டு நல்லா சீக்கிரமாக கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான், முடிஞ்சது. இனி 1 டேபிள் ஸ்பூன் கீ ஊற்றுறேன் நான். அது ஒரு சூப்பர் ஸ்மெல்லு கொடுக்குங்க. சூப்பர், நல்லா புதினாவோட வாசனை, மல்லியோட வாசனை எல்லாம் நல்லா தூக்கலாக இருக்குது. சூப்பராக இருக்குது. பாருங்கள், நல்லா கிளறி விட்டுட்டு அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இனி சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். அப்படி சூப்பரான அவல் புலாவ் ரெடி.
பாருங்கள். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா பொலன்னு வருது பாருங்கள். ரொம்ப வெந்துடக்கூடாது. நீங்கள் வேணால் பச்சடி வச்சும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை சும்மாவே அள்ளி வாயில் போட்டால் சூப்பராக இருக்குங்க. அந்த இடையில ஒரு பட்டாணி கடிக்க கிடச்சா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் சந்திக்கும் வரைக்கும் வணக்கம்.